முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூல அவர் தன்னுடைய குடும்பத்தை பத்தி பேசின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் விஜய், சங்கீதா அவர்கள், அது மட்டும் இல்லாம தன்னுடைய தங்கை குறித்தும் அவர் மனம் திறந்து பேசியிருக்காரு. நடிகர் விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதா இடையே விவாகரத்து வழக்கு சமீபத்தில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மறுபடியும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மறுபடியும் இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டு இருக்கு. பெற்றோருடைய இந்த முடிவுக்கு அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் முக்கிய காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருது. அதுவும் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா கன்ஃபார்மா ஜேசன் சஞ்சய்னாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கு. அவர் சிக்மா திரைப்படத்த விளம்பர நிகழ்ச்சிக்காக ஜேசன் சஞ்சய் கொடுத்த நேர்காணல்ல தன்னுடைய குடும்பத்தினர் பத்தி ரொம்பவுமே அழகான சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்தே ஷூட்டிங் தளத்துல தான் வளர்ந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு திரைப்படத்தின் மேல ரொம்பவும் ஆர்வம் அதிகமா இருந்தது. ஒரு தடவை கூட அதுக்கு எகெயின்ஸ்டா என்னுடைய அப்பா இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல வேட்டைக்காரன் படத்துல அவங்க அப்பா கூட சேர்ந்து ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த ஒரு நம்பிக்கையில தான் நான் அந்த பாடலை ஆட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தாய் சங்கீதா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, என் அம்மா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட், அவங்க கிட்ட ஏமாத்தவே முடியாது, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் என்னோட திரைப்பட வேலைகள் குறித்த விவரம் எப்பயுமே அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்பயுமே அவங்க கிட்ட இருந்து நேர்மையான விமர்சனங்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசை தாண்டி இப்ப நானும் என் தங்கச்சியும் ரொம்பவே க்ளோஸா இருக்கோம். திவ்யா சாஷா கூட இப்போ நான் ரொம்பவும் அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு தன்னுடைய தங்கச்சி பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு.